2026 சட்டப்பேரவை தேர்தல் மாறப்போகும் அரசியல் களம். நடிகர் விஜயினுடைய வியூகம் என்னங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அப்படின்னு ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி பிடித்துட்டு வராங்க. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் தலை தூக்க முடியாத திமுக எம்ஜிஆர் மறைவுக்கு பின் ஜானகி அணி ஜெயலலிதா அணி அப்படின்னு ரெண்டு அணிகளாக பிரிந்த போது ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் 1989ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது. ஆனால் ஜெயலலிதாவினுடைய நிர்பந்தம், ராஜீவ்காந்தியினுடைய நெருக்கடி ஆகியவை காரணமாக திமுக ஆட்சி 1990 கலைக்கப்பட்டது. ஆட்சி கலைப்பால் ஏற்பட்ட அனுதாபத்தில் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு கருதப்பட்ட நிலையில் 1991ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சி பிடித்தாங்க. அவர் வந்த பிறகு மக்களிடையே ஏற்பட்ட கடுமையான அதிருப்தியால் 1996 மற்றும் 2006ஆம் ஆண்டு என்று 2 முறை திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. பிறகு 3வது முறையாக ஜெயலலிதா இல்லாத நிலையில் திமுக ஆட்சியை கைப்பற்றி இருக்கு. திமுக அதிமுகவிற்கு மாற்றாக தேசிய கட்சிகளை ஏற்க தமிழக மக்கள் தயாராக கிடையாது. எதை எடுத்தாலும் டெல்லியில் கேட்டு முடிவு செய்யும் நிலைமை இருப்பதால் நேரடி தலைமை தொடர்பு வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிர்வாகிகளும் சுயேட்சையாக செயல்பட முடியாத மாநில அரசுகள் தேவையில்லை அப்படின்னு தமிழக மக்களும் கருதுவதால் தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டில் செல்வாக்கு பெற முடியல. 2026 சட்டப்பேரவை தேர்தல் மாறப்போகும் அரசியல் களம். நடிகர் விஜயினுடைய வியூகம் என்னங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அப்படின்னு ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி பிடித்துட்டு வராங்க. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் தலை தூக்க முடியாத திமுக எம்ஜிஆர் மறைவுக்கு பின் ஜானகி அணி ஜெயலலிதா அணி அப்படின்னு ரெண்டு அணிகளாக பிரிந்த போது ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் 1989ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது. ஆனால் ஜெயலலிதாவினுடைய நிர்பந்தம், ராஜீவ்காந்தியினுடைய நெருக்கடி ஆகியவை காரணமாக திமுக ஆட்சி 1990 கலைக்கப்பட்டது. ஆட்சி கலைப்பால் ஏற்பட்ட அனுதாபத்தில் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு கருதப்பட்ட நிலையில் 1991ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சி பிடித்தாங்க. அவர் வந்த பிறகு மக்களிடையே ஏற்பட்ட கடுமையான அதிருப்தியால் 1996 மற்றும் 2006ஆம் ஆண்டு என்று 2 முறை திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. பிறகு 3வது முறையாக ஜெயலலிதா இல்லாத நிலையில் திமுக ஆட்சியை கைப்பற்றி இருக்கு. திமுக அதிமுகவிற்கு மாற்றாக தேசிய கட்சிகளை ஏற்க தமிழக மக்கள் தயாராக கிடையாது. எதை எடுத்தாலும் டெல்லியில் கேட்டு முடிவு செய்யும் நிலைமை இருப்பதால் நேரடி தலைமை தொடர்பு வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிர்வாகிகளும் சுயேட்சையாக செயல்பட முடியாத மாநில அரசுகள் தேவையில்லை அப்படின்னு தமிழக மக்களும் கருதுவதால் தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டில் செல்வாக்கு பெற முடியல. தமிழக வெற்றிக் கழகம் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடாத நிலையில் நடிகர் விஜயினுடைய ரசிகர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழக கட்சிகள் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் நாம் தமிழ் கட்சி சீமான் வேறு கணக்குடனேயே நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகத்தை அணுகுகிறார். அது என்ன கணக்குனா, ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளட்டுமே அப்படின்னு மேடையிலேயே பகிரங்கமாக நடிகர் விஜய்க்கு சீமான் வரவேற்பு தெரிவித்தார். ஆனால் அப்போது சில விமர்சனங்களும் எழுந்தன. பகலவன் என்கிற திரைப்படத்தை நடிகர் விஜயை வைத்து தயாரிக்க சீமான் திட்டமிட்டு இருப்பதாகவும் அதற்காகவே நடிகர் விஜய்க்கு ஆதரவாக அவர் குரல் கொடுக்கிறார் அப்படின்னும் சொல்லப்பட்டது. ஆனால் மக்களவை தேர்தல் முடிந்த கையோடு நடிகர் விஜயை நாம் தமிழர் சீமான் சந்தித்து பேசியதாக ஒரு தகவல் கோலிவுட் வட்டாரத்தில் ரவுண்ட் அடிச்சுட்டு வருது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் கூட்டணி சேரலாம் அப்படின்னும் அந்த தகவல்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஆனால் கட்சி தொடர்பான சில திட்டங்கள் குறித்து ஆலோசனை சொல்லவே சீமான் சந்தித்திருக்கலாம் அப்படின்றாங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளை தவிர்த்து விட வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற தமிழர் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகளை சேர்த்து கொள்ளலாமா? தேவைப்பட்டால் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் சேர்த்து கொள்ளலாமா? தேசிய கட்சிகளை புறக்கணிக்கலாமா? நடிகர் விஜயினுடைய மனைவி சங்கீதா இலங்கையை சேர்ந்தவர். இந்நிலையில் ஈழத்தமிழர் இனப்படுகொலை சம்பவத்தின் தாக்கம் தமிழர்களுக்கு இருப்பதை போலவே நடிகர் விஜய்க்கும் இருக்கும். அதனால் காங்கிரஸை கூட்டணி சேர்த்தால் நடிகர் விஜய் இலங்கையிலும் உலகின் பல்வேறு நாடுகளையும் ரசிகைகளை இழக்க நேரிடும். இந்த நிலையில் என்ன செய்வது அப்படின்னு போன்ற பல விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் ஆய்வு செஞ்சுட்டு வர நிலையில் நாம் தமிழர் கட்சி சீமானுடன் இதற்கு குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் தெரிவிக்கிறார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நாம் தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் கலக்க போகிறதா அல்லது கலகலக்க போகிறதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.